ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, இது இந்த முருகப்பெருமான் மீது சத்தியம். இதை கேட்டுவிட்டு தூங்கினால் நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் ஏற்படும். என் செல்லமே, நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு. நிச்சயமாக உனக்கான நல்லதொரு திருப்பம் கிடைக்கும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். இறைவன் நிறைந்திருக்கும் வெட்டவெளியே உண்மை. மற்றபடி நிரந்தரம் இல்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டுதான். ஆகவே என் செல்லமே, வாழ்க்கையில் எதுவும் காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உனக்கான வெற்றிக்கு நடுவுள் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சறுக்கல் தோன்றுகிறது. அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடைகளை எல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை போன்ற உணர்வை நீ நிச்சயமாக அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே வெற்றியாகத்தான் முடியும். என்றெல்லாமே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி முருகா முருகா என்று என் மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அந்த அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வந்து விட்டாயா என் செல்லமே? அந்த நிமிடத்தில் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் முருகப்பெருமான் தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். அந்த தருணத்தில் உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு என் செல்லமே. வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு மற்றும் அதன் வெளிப்பாடுதான். உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது. ஆனால் குணத்தின் முழு சாயலில் தான் எண்ணம் என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது. அதற்கு ரூபங்கள் கிடையாது. நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது. ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன் என்று கூறுவது உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கூறுவேன். நான் சொல்வது புரியவில்லையா? புரியவில்லை என்றால் நான் சொல்வதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேள். நிச்சயமாக உன் மனதில் அது பதிந்துவிடும். அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்ற முடிவெடுப்பதும் முக்கியம். என்னை புரிந்தவர்களுக்கு, இந்த முருகப்பெருமானை பற்றி அருளை பெற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாக தெரியும். ஆகவே உனக்குள்ள ஏன் இந்த ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தால் உன் கண்முன் தோன்றுவேன். கண்ணை மூடி சற்று நிதானமாக மௌனமாக சற்று யோசனை செய்து பார். முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கும் போது உன்னிடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா என் செல்லமே? கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கி விடும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. கோபத்தை கொன்றுவிடு, சினத்தை சிதைத்து விடு. பிறகு இந்த முருகப்பெருமானின் ஆசியை பெற்றுவிடு என் செல்லமே.
என் சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும். பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய். அடுத்தது அதற்குரிய வழிகள் என்ன, அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரிய வரும். ஆகவே படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய். அந்த தருணத்தில் எப்பொழுதும் சொல்வது மாதிரிதான், கவலைகளும் கண்ணீரும் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமில்லை. ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம். அதை மனதில் முதலில் புரிய வைத்துக்கொள். உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைதடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். என்னை முழுமையாக இந்த முருகப்பெருமானை நம்பு. எல்லாவற்றையும் படிப்படியாக சரியாக்குவேன். நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கான பொழுதாகத்தான் நாளை பொழுது விடியப் போகிறது. இது முருகன் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டேன். இதை கேட்டுவிட்டு நீ தூங்கினால் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும். நீ புதிய வாழ்க்கையை புத்துணர்ச்சியுடன் வாழத் துவங்கப் போகிறாய். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு. நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை. உன் மீது நீ நம்பிக்கை வை. நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். ஆம் செல்லமே, உன்னால் எதுவும் முடியும் என்று சொல். உன்னால் எதுவும் முடியும் என்று சொல். ஜெயமாக முடியும் அனைத்தும். காரணம், உனக்குள் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன்னை தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி பிடிக்க தந்தையாய் இந்த முருகப்பெருமான் நான் இருக்க நீ வீழ்ந்து போவதில்லை. புரிகிறதா? நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாதே. நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ இயங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. நாளை காலை திடீர் திருப்பம் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும். வாழ்க்கையில் போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப் பார். இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ சொல்ல முடியாதா என்ன? உன் மனதில் முடியும் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும். ஆம் செல்லமே, உன்னால் மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய். நிச்சயமாக வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது! அதற்கு முன்னால் எல்லாமே தூசி போன்றது. எதற்கும் கவலைப்படாதே. வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன். உன் பக்தியும் விசுவாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் அறிவேன். தூங்கு என் செல்லமே. நிம்மதியாக தூங்கி எழு. நாளைய விடியலில் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.